ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலமெண்ட் மார்க்கெட் பிளேஸில் தான் இருக்கேன். 2 டேஸ் பேக் நானும் லோகேஷாரும் அவருடைய என்எஃப்டி வந்து நாங்கள் செல் பண்ணோம். இந்த என்எஃப்டி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எவ்வளோ இருக்குனாக்கா 0.9 ETH போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் 2 டேஸ் பேக் செல் பண்ணும்போது 0.25 ETH கிட்டத்தட்ட வந்து ஒரு $600. ஆனால் இப்போ பார்த்துக்குங்க $2035 வந்து போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ஏர்ட்ராப் உடைய பவர். இது மாதிரி நீங்களும் வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணுனாக்கா இப்போ நிறையா பார்த்தீங்கன்னாக்கா வித் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் பண்ண சொல்லலை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டு போட்டு பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட்டு போட்டு பண்ண முடிஞ்சாலும் அது உங்களை சாரும். ஓகேங்களா? லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்குது எல்லா ஃபீல்டுலையுமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஏர்ட்ராப் உள்ள நுழைஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எதனா ஒரு வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ட்ராப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு $10-20 நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாக்கா இக்னோர் பண்ணிட்டீங்கனாக்கா ஃபியூச்சரில் அந்த ப்ராஜெக்ட் டீம் வந்து எந்த ஒரு ஏர்ட்ராப்பும் தரமாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லாங் ரன் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நிறைய ஏர்ட்ராப் இருக்குது. வித் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஏர்ட்ராப் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரித்து பார்த்து அதில் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். எந்த ஒரு யூடியூபரையும் பார்த்து நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்காதீங்க. நானே உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே எல்லா ஏர்ட்ராப்பும் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.